Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar Dindigul of Tamil Nadu in India. நான் R.C. Joseph Sahayaraj, இந்தியாவின் தமிழ்நாட்டில் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 49th week of Bible study under Rooted in His Word program, let us continue examine about the history of our Lord and His two angels appeared to Abraham from Genesis 18:19 to 22 verses. இந்த 49வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம் படிப்பில் கர்த்தரும் அவருடைய 2 தூதர்களும் ஆபிரகாமுக்கு தரிசனம் தந்ததை பற்றிய வரலாற்றை தொடர்ந்து ஆராய்வோம். இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொண்ட வேதவசன பகுதி ஆதியாகமம் 18ஆம் அத்தியாயம் வசனங்கள் 19 முதல் 22 வரை. First, let us read the verse 19. This is the third subsection continuation of chapter 18. For I have known him in order that he may command his children and his household after him, that they keep the way of the Lord to do righteousness and justice, that the Lord may bring to Abraham what he has spoken to him. 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். Genesis 18:19 highlights God's purpose in choosing Abraham to instruct his descendants and households to keep the way of the Lord by doing righteousness and justice. ஆதியாகமம் 18:19 வசனம் நீதியையும் நியாயத்தையும் செய்வதன் மூலம் கர்த்தருடைய வழியை கடைப்பிடிக்க தனது சந்ததியினருக்கும் வீட்டாருக்கும் அறிவுறுத்த ஆபிரகாமை தேர்ந்தெடுத்ததில் தேவனுடைய நோக்கத்தை எடுத்து காட்டுகிறது. This verse emphasizes the need to pass on faithful obedience to the next generation and to ensure that Abraham's family would live up to God's standard in order to fulfill God's promises. இந்த வசனம் உண்மையுள்ள கீழ்ப்படிதலை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்வதன் அவசியத்தையும் தேவனுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாமின் குடும்பத்தார் அனைவரும் அவரது தரத்தின்படி செயல்படுவதை உறுதி செய்வதையும் வலியுறுத்துகிறது. Key details of Genesis 18:19. Divine election. God explicitly states that he knew or was aware of Abraham for a specific purpose, which implies a covenant relationship. ஆதியாகமம் 18:19 முக்கியமான விவரங்கள். தெய்வீக தெரிவு. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டதற்காக அல்லது அறிந்திருப்பதாக தேவன் கூறுகின்றார், வெளிப்படையாக கூறுகின்றார். இது ஒரு உடன்படிக்கை உறவை குறிக்கிறது. Responsibility to instruct the household. Abraham was given the task of commanding his children and household to follow the way of the Lord. வீட்டாருக்கு அறிவுறுத்தும் பொறுப்பு. கர்த்தருடைய வழியை பின்பற்றுமாறு தனது பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் கட்டளையிடும் பணி ஆபிரகாமுக்கு வழங்கப்பட்டது. This emphasizes the role of fathers, leaders in training the next generation in righteousness. இது அடுத்த தலைமுறையை நீதியில் பயிற்றுவிப்பதில் தந்தையர்கள் மற்றும் தலைவர்களின் பங்கை வலியுறுத்துகிறது. The way of the Lord. This is defined as acting in righteousness, that means doing what is right, and justice, which reflects the character of God. கர்த்தருடைய வழி இது நீதியிலும், அதாவது சரியானதை செய்தலிலும், நியாயத்திலும் செயல்படுவது என்று வரையறுக்கப்படுகிறது.
இது தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது. ஃபார் ஐ, that means God. For I know him means Abraham. God stated that he knew Abraham not merely through his divine omniscience, but through a special intimate knowledge. ஏனெனில் நான், அதாவது தேவன், அவரை, யாரை? ஆபிரகாமை. தேவன் ஆபிரகாமை அறிந்திருக்கிறார். தேவனுடைய சர்வ ஞானத்தால் மட்டுமல்ல, ஒரு விசேஷித்த அறிவினாலும் அவர் ஆபிரகாமை அறிந்திருப்பதாக கூறினார். This knowledge is accompanied by the personal love and affection. அந்த அறிவு ஒரு தனிப்பட்ட அன்பு மற்றும் பாசத்துடன் சேர்ந்தே வருகிறது. God loved Abraham. Indeed, Abraham was exceedingly dear to him. Therefore, God would reveal his secrets to him. தேவன் ஆபிரகாமை நேசித்தார். ஆபிரகாம் தேவனுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார். எனவே தேவன் தனது ரகசியங்களை அவரிடம் வெளிப்படுத்துவார். Furthermore, God knew not only who Abraham was, but also what he was. This is a holy man fashioned by God's own grace. And God knew what Abraham would accomplish through the aid of that very grace. மேலும் ஆபிரகாம் யார் என்பதை மட்டுமல்ல, அவர் என்னவாக இருந்தார் என்பதையும் தேவன் அறிந்திருந்தார். அதாவது அவர் தேவனுடைய சொந்த கிருபையால் உருவாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான மனிதராக இருந்தார். மேலும் அந்த கிருபையின் உதவியால் அவர் என்ன செய்வார் என்பதையும் தேவன் அறிந்திருந்தார். Specifically, God knew that Abraham would do the following. குறிப்பாக ஆபிரகாம் பின்வருவனவற்றை செய்வார் என்று தேவன் அறிந்திருந்தார். First, he would command his children and his household after him to serve the Lord and to worship him. ஒன்றாவது, அவர் ஆபிரகாம் தனக்கு பின் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் அவரை வணங்கவும் கட்டளையிடுவார். He would issue such commands not only to his own children but also to the servants within his household and their children as well. தன் சொந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, ஆனால் தன் குடும்பத்தில் உள்ள தன் ஊழியர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் கூட அவ்வாறே கட்டளையிடுவார். He would exercise the authority he possessed over him in a righteous manner. அவர்கள் மீது தனக்கிருந்த அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவார். He would provide them with all the instruction they required. அவர்களுக்கு தேவையான அனைத்து அறிவுரைகளையும் அவர் வழங்குவார். Moreover, Abraham would articulate and explain to them the means by which they could help propagate and preserve the true faith even after his own passing. மேலும் ஆபிரகாம் தனது மரணத்திற்கு பிறகும் கூட உண்மையான மார்க்கத்தை பரப்பவும் உதவும் பாதுகாக்கவும் உதவும் வழிமுறைகளை அவர்களுக்கு விவரித்து உரைப்பார். Second, furthermore, they would keep the way of the Lord. ரெண்டாவது, மேலும் அவர்கள் கர்த்தரின் வழியை கடைபிடிப்பார்கள். They would observe all that Abraham commanded his people to follow, namely all the modes of worshipping God that has been revealed to them at that time. அவர்கள் ஆபிரகாம் தமது மனிதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் நடக்குமாறு குறிப்பிட்ட இவை யாவும், அதாவது அந்த சமயத்தில் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான தேவனை தொழுது கொள்ளும் முறைமைகள் யாவற்றையும் அவர்கள் கடைபிடிப்பார்கள். He would command them to practice righteousness and justice. அவர்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்யுமாறு அவர் கட்டளையிடுவார். ஆபிரகாம் would instruct his people to observe all of God's laws, statutes and judgments. தேவனுடைய எல்லா சட்டங்களையும் நியமங்களையும் நியாய தீர்ப்புகளையும் கவனிக்கும்படி ஆபிரகாம் தனது மக்களுக்கு கட்டளையிடுவார். He would bid them to exercise justice and equity in their dealings with one another. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இடையில் நீதியையும் நீர்மையையும் நியாயத்தையும் செய்யுங்கள் என்பார். This refers not to the righteousness that justifies
a person before God, but rather to the practice of moral uprightness. இது அவர்களை நீதிமானாக்கும் நீதியாக இருப்பதில்லை. For Abraham was not justified before God by his own righteousness. ஏனெனில் அந்த நீதியினால், அவருடைய சொந்த நீதியினால் ஆபிரகாம் தன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லை. Rather, they must do this to demonstrate their reverence to God's will out of gratitude for the blessings received from Him, glorifying Him, and for the well-being of those living among them. ஏனெனில் அந்த நீதியினால் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லை, மாறாக தேவனுடைய சித்தத்திற்கு தங்கள் மதிப்பை காட்டுவதாகவும் அவரிடமிருந்து பெற்ற அருள் கொடைகளுக்கு நன்றியாகவும் அவரை மகிமைப்படுத்தவும் தங்களோடு வாழ்பவர்களின் நன்மைக்காகவும் அவர்கள் இதை செய்ய வேண்டும். Fourth, Abraham would act in this manner so that the Lord might fulfill what he had spoken to him. நான்காவது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக ஆபிரகாம் இவ்வாறு செய்வார். That not only Abraham personally but also his descendants following his commands and guidance would walk in the ways of the Lord. ஆபிரகாம் தாம் மட்டும் தனிப்பட்ட முறையில் அல்ல, ஆனால் அவருடைய சந்ததியினரும் அவரது கட்டளையை மற்றும் வழிகாட்டுதலின்படி கர்த்தரின் வழிகளில் நடப்பார்கள். God knew precisely the disposition of Abraham, who feared God and walked in accordance with his commands. தேவனுக்கு பயந்து அவரது கட்டளையின்படி நடந்த ஆபிரகாமின் எண்ணப் போக்கை தேவன் மிகச் சரியாக அறிந்திருந்தார். What is our own standing? Let us think about it. நம்முடைய நிலை எவ்வாறு உள்ளது? அன்பான சகோதரர்களை, மதிப்பிற்குரிய சகோதரர்களை, நாம் இது சிந்தித்து பார்ப்போம். Beloved brothers and esteemed sisters, அன்பான சகோதரரே, மதிப்பிற்குரிய சகோதரிகளே, is there truly a disposition of heart to fear the Lord and to walk in his ways? நமது இருதயத்தில் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்பட்டு அவர் வழியில் நடக்க வேண்டும் என்ற எண்ணப்போக்கு நம்மிடத்தில் உள்ளதா? In Psalm 19:9 we read that the fear of the Lord is clean, enduring forever. சங்கீதம் 19:9 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. Furthermore, in Psalm 34:9 we read, "Oh, fear the Lord, you his saints. There is no want to those who fear him." மேலும் சங்கீதம் 34:9 நாம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்றும் வாசிக்கின்றோம். If we walk in the fear of the Lord, we need not fear anyone or anything, anywhere, at any time in this world. நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் இந்த உலகத்தில் யாருக்கும் எதற்கும் எவ்விடத்திலும் எந்த காலத்திலும் பயப்பட தேவையில்லை. For Proverbs 1:7 declares that the fear of the Lord is the beginning of the wisdom. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1:7 கூறுகிறது. The wise people do not stumble in their path. They always hold the Lord as their God, and his word as the lamp to their feet and the light to their path. அவர்கள் ஞானவான்கள் தங்கள் வழிகளில் இடறுவது கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை தங்கள் தெய்வமாகவும் அவரது வார்த்தையை தங்கள் கால்களுக்கு தீபமாகவும் தங்கள் பார்வைக்கு வெளிச்சமாகவும் கொண்டுள்ளார்கள். Are we wise people? Let us examine ourselves. நாம் ஞானவான்களாய் இருக்கிறோமா? நம்மையே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Next we go to the fourth subsection of this chapter 18. Abraham intercession to the Lord for Sodom and Gomorrah, verses 20-33. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தின் 4வது உட்பிரிவுக்கு கடந்து செல்கிறோம். சோதம் கொமோராவுக்காக கர்த்தரிடத்தில் ஆபிரகாமின் பரிந்துரை. இது 20 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் 3 வசனங்களை மட்டும் பார்க்க போகின்றோம்.
Today we are going to see only 3 verses among these because it is the longest verse 22 to 33, but we are going to see the 20, 21 and 22 verses today. இது ஒரு நீண்ட வசன பகுதி. 20 முதல் 33 வரை உள்ள வசனங்கள் இதில் உள்ளன. அதில் முதல் 3 வசனங்களை, அதாவது 20, 21, 22 ஆகிய வசனங்களை மட்டும் இன்றைய நாளில் நாம் பார்ப்போம். Let us read the verses first. முதலில் நாம் வசனங்களை வாசிப்போம். Verse 20, 21 and 23. And the Lord said, because the outcry against Sodom and Gomorrah is great, and because their sin is very grave. 22ஆம் வசனம், பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும். 21st, I'll go down and now see whether they have done altogether according to the outcry against it that has come to me, and if not, I will know. நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். Then the men turned away from there and went towards Sodom, but Abraham still stood before the Lord. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். Genesis 18:20-22 describes God's decision to reveal to Abraham the judgment that was come upon Sodom and Gomorrah because of their extreme wickedness. ஆதியாகமம் 18:20-22 வசனங்கள் சோதோம் மற்றும் கோமோராவின் அதீத அக்கிரமத்தின் காரணமாக அவர்களுக்கு வரவந்த நியாய தீர்ப்பை தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த அவர் எடுத்த முடிவை விவரிக்கிறது. This is described as a severe outcry. In order to establish justice before the punishment, God decides to personally investigate while allowing Abraham to intercede. இது ஒரு கடுமையான கூக்குரலாக விவரிக்கப்படுகிறது. தண்டனைக்கு முன் நீதியை நிலைநாட்டும் விதமாக தேவன் தாமே நேரில் விசாரிக்க தீர்மானிக்கிறார். அதே சமயம் ஆபிரகாம் பரிந்து பேசவும் அனுமதிக்கிறார். The outcry of Sodom and Gomorrah is great. The sins of the city were so serious that they cried out for justice. This refers to the outcry of the victims or the severity of their immoral actions. சோதோம் மற்றும் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருக்கிறது. அந்த நகரத்தின் பாவங்கள் மிகவும் தீவிரமாய் இருந்ததால் அவை நீதிக்காக கதறின. இது அந்த நகரத்தின் பாவங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கதறல்களையோ அல்லது அவர்களின் ஒழுக்கக்கேடான செயலின் தீவிரத்தையோ குறிக்கிறது. Their sin was grievous, very grievous. அவருடைய பாவம் மிகவும் கொடியது. These sins included inhospitality, violence and profound social injustice. அந்த பாவங்களில் விருந்தோம்பல் இல்லாமை, வன்முறை மற்றும் ஆழ்ந்த சமூக அநீதி ஆகியவை அடங்கும். These are often contrasted with a lack of concern for the poor. இவை பெரும்பாலும் ஏழைகள் மீது அக்கறை இல்லாமையுடன் முரண்படுத்தப்படுகின்றன. I'll go down and see. நான் இப்பொழுது இறங்கி போய் பார்ப்பேன் என்கிறார். This indicates that God, although omniscient, acts according to due process and thoroughly investigate the situation before acting, setting a precedent for righteous judgment. சர்வ ஞானியாக இருந்த போதிலும் கர்த்தர் ஏற்புடைய முறைப்படி செயல்படுகிறார் என்பதையும், செயல்படுவதற்கு முன் சூழ்நிலையை அவர் முழுமையாக விசாரித்து நீதியான நியாய தீர்ப்புக்கு ஒரு முன்மாதிரி அமைக்கிறார் என்பதையும் இது குறிக்கிறது. The man turned and went towards Sodom. The 2 angels who had come with the Lord were heading towards the city to act according to judgment. அந்த மனிதர்கள் திரும்பி சோதோமை நோக்கி போனார்கள். கர்த்தருடன் வந்த அந்த தூதர்கள்
2 தூதர்கள் நியாயத்தின்படி செயல்பட நகரத்தை நோக்கி செல்கிறார்கள். அதே நேரத்தில் at the same time Abraham was standing before the Lord. This marked the beginning of his intercession. அதே நேரத்தில் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். இது அவருடைய பரிந்துரையின் தொடக்கத்தை குறித்தது. This passage highlights God's justice and mercy, showing that it does not act arbitrarily, but it brings judgment only after careful investigation. இந்த பகுதி தேவனுடைய நீதியையும் இரக்கத்தையும் எடுத்து காட்டுகிறது. அவர் தன்னிச்சையாக செயல்படுவதில்லை, ஆனால் கவனமான விசாரணைக்கு பிறகே நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் என்பதையும் இது காட்டுகிறது. வேர்ஸ் வைஸ் எக்ஸ்பிளனேஷன், வசன ரீதியான விளக்கம். ஃபர்ஸ்ட், த மீனிங் ஆஃப் வீப்பிங், வேர்ஸ் 20. ஒன்றாவது, அழுகையின் பொருள், வசனம் 20. வாட் இஸ் வீப்பிங்? த ஹீப்ரூ வேர்ட் ஃபார் வீப்பிங் ஹியர் இஸ் ஷேகவ். அழுகை என்றால் என்ன? அழுகைக்கு இந்த வசனத்தில் பயன்படுத்தப்படும் எபிரேய வார்த்தை சேகோ என்பது ஆகும். In the Old Testament, this particular word refers to the desperate cry of the oppressed, the afflicted, or the helpless for justice, as the blood of Abel cried from the ground. பழைய ஏற்பாட்டில் இந்த குறிப்பிட்ட சொல், சேகோ என்ற குறிப்பிட்ட சொல் ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உதவியற்றவர்கள் நீதிக்காக கதறியலும் அவநம்பிக்கையான அலறலை குறிக்கிறது. ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து கதறியதைப் போல. The nature of the sin. This verse indicates that their sin was very serious. பாவத்தின் தன்மை, அவருடைய பாவம் மிக கொடியது என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. Beyond the sexual violence depicted later in Genesis 19, parallel passages such as Ezekiel 16:49 are mentioning these sins. ஆதியாகம 19 பின்னர் சித்தரிக்கப்பட்ட பாலியல் வன்முறைக்கு அப்பால் எசேக்கியேல் 16:43 உள்ளபடி அவருடைய பாவம் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. What Ezekiel 16:49 mention? Look, this was the iniquity of your sister Sodom. She and her daughter had pride, fullness of food, and abundance of idleness. Neither did she strengthen the hand of the poor and needy. எசேக்கியேல் 16:49 என்ன சொல்லப்படுகிறது? இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திலிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையும் அவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. These identify pride, luxury, and a complete refusal to help the poor and needy as the main sins of Sodom. இந்த குறிப்புகள் சோதோமின் முக்கிய பாவங்களாக பெருமை, ஆடம்பரம் மற்றும் ஏழை எளியோருக்கு உதவும் முற்றிலும் மறுத்தல் ஆகியவற்றை வரையறுக்கின்றன. Why did the Lord say, I will look down and see? கர்த்தர் கீழே இறங்கி போய் பார்ப்பேன் என்று கூறியது ஏன்? Human metaphor. The Lord is omniscient and already knowing everything. The phrase, I will look down and see, uses human language to express a profound theological point. God does not judge blindly or hastily. That is the main point. இங்கே தேவன் கர்த்தர் சர்வஞானியாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிந்திருப்பவர். ஆனால் நான் கீழே இறங்கி போய் பார்ப்பேன் என்ற சொற்றொடர் ஒரு ஆழமான இறையியல் கருத்தை வெளிப்படுத்த மனிதனை போன்ற ஒரு மொழியை பயன்படுத்துகிறது. தேவன் பார்வையற்ற தன்மையுடனோ அல்லது அவசரமாகவோ தீர்ப்பளிப்பதில்லை. Impartial justice. This act demonstrates absolute legal fairness. Before executing judgment, the Lord conducts a thorough, direct and trial through his angels. பாரபட்சமற்ற நீதி. இந்த செயல்
முழுமையான சட்ட ரீதியான நேர்மையை வெளிப்படுத்துகிறது. தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பு கர்த்தர் தம்முடைய தூதர்கள் மூலம் ஒரு முழுமையான நேரடி விசாரணையை ஏற்படுத்துகிறார். He himself exemplifies the proper fair trial and due process that he expects human judges to follow. மனித நீதிபதிகள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கும் சரியான நியாயமான விசாரணை மற்றும் உரிய செயல்முறையை அவரே முன்மாதிரியாக காட்டுகிறார். Third, the separation of the visitors. The separation, the departing of the men, two men, that means the two angels. They walked down towards the city of Sodom to personally inspect it and rescue Abraham's nephew Lot. பிரிவு, வருகையாளர்களின் பிரிவினை. ஒன்று பிரிவு, விலகிச் செல்லும் மனிதர்கள், அதாவது புருஷர்கள் படைக்கப்பட்ட 2 தேவதூதர்கள் ஆவார்கள். அவர்கள் சோதோம் நகரை நேரில் ஆய்வு செய்வதற்கும் ஆபிரகாமின் மருமகனான லோத்தை மீட்பதற்கும் அந்த நகரத்தை நோக்கி நடந்து சென்றார்கள். The divine presence. The third traveler is revealed to be the Lord, that means Jesus Christ. In temporary human form, he stayed behind with Abraham. தெய்வீக பிரசன்னம். 3வது பயனே தற்காலிக மனித உருவில் தோன்றும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் ஆபிரகாமுடன் பின்தங்கி விடுகிறார். Standing before the Lord. Abraham stay in the presence of the Lord. God sets for the stage of unique and intimate discussion. கர்த்தருக்கு முன்பாக நிற்பது. ஆபிரகாம் தேவனுடைய, அதாவது கிறிஸ்தனுடைய பிரசன்னத்தில் தங்கி இருப்பது ஒரு தனித்துவமான நெருக்கமான விவாதத்திற்கு களம் அமைக்கிறது. Because of their covenant relationship, the Lord intentionally shares his plan with Abraham. அவர்களுடைய உடன்படிக்கை உறவின் காரணமாக கர்த்தர் வேண்டுமென்று தம்முடைய திட்டங்களை ஆபிரகாமுடன் பகிர்ந்து கொள்கிறார். He calls Abraham to take on his role as a prophet and intercessor. ஒரு தீர்க்கதரிசியாகவும் பரிந்து பேசுபவராகவும் தனது பங்கை ஏற்கும்படி அவர் ஆபிரகாமை அழைக்கிறார். The theological themes, key theological themes. இதனுடைய முக்கியமான இறையியல் கருப்பொருள்கள் என்னவென்று பார்ப்போம். The Lord's justice and character. This passage demonstrates that God's judgments are never arbitrary. He responds to the suffering of those who suffer and checks for the facts before reacting. கர்த்தருடைய நீதியும் பண்பும் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் ஒருபோதும் தன்னிச்சையானவை அல்ல என்பதை இந்த பகுதி நிரூபிக்கிறது. அவர் பாதிக்கப்பட்டவர்களின் துன்பங்களுக்கு பதிலளித்து எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு உண்மைகளை சரிபார்க்கிறார். The call to intercession. By sharing his purpose, God gives Abraham an opportunity to intercede for the innocent. பரிந்து பேசுவதற்கான அழைப்பு. கர்த்தர் தமது நோக்கங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக, அதாவது கர்த்தர் தமது நோக்கங்களை ஆபிரகாமுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நிரபராதிகளுக்காக பரிந்து பேச தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறார். This shows that true faith is to boldly intercede with the Lord on behalf of others. மற்றவர்களுக்காக தைரியமாய் கர்த்தரிடம் பரிந்து பேசுவதே உண்மையான விசுவாசம் என்பதை இது காட்டுகிறது. Now we come to the life lessons we learn from the part Genesis 18:19-22. இப்பொழுது நாம் ஆதியாகமம் 18:19-22 வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்களை பற்றிய கருத்துக்கு வருகின்றோம். Genesis 18:19-22 reveals God's purpose in choosing Abraham, his responsibility for leadership and nature of divine justice and mercy. ஆதியாகமம் 18:19-22 வசன பகுதியானது ஆபிரகாமை தேர்ந்து கொண்டதில் தேவனுடைய நோக்கத்தையும் தலைமைத்துவத்தின் பொறுப்பையும் தெய்வீக நியாய தீர்ப்பு மற்றும் இரக்கத்தின் தன்மையும் எடுத்து காட்டுகிறது. The verse in question is states like this:
குறிப்பிட்ட அந்த வசனம் இவ்வாறு கூறுகிறது, For I have known him in order that he may command his children and his household after him, that they keep the way of the Lord to do righteousness and justice, that the Lord may bring to Abraham what he has spoken to him. This is in verse 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளையும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். வசனம் 19. Here are some key life lessons to be learned from these verses. இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் கீழே தரப்படுகின்றன. First, purposeful parenting and guidance. ஒன்றாவது, நோக்கம் நிறைந்த பெற்றோர் வளர்ப்பு மற்றும் வழிகாட்டுதல். God specifically states that Abraham will lead his children and his household in righteousness. ஆபிரகாம் தன் பிள்ளைகளையும் தன் வீட்டாரையும் நீதியின் வழியில் நடத்துவான் என்று தேவன் குறிப்பாக குறிப்பிடுகிறார். He teaches that teaching the next generation the values and ethics and relationship with God is a primary responsibility of leadership and family life. அடுத்த தலைமுறைக்கு மதிப்புகள், நன்னெறிகள் மற்றும் தேவனுடான உறவை போதித்தல் என்பது தலைத்துவம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் முதன்மையான பொறுப்பு என்பதை கற்பிக்கிறது. Practical righteousness and justice. The way of the Lord is not just a passive belief, it's also a practical practice. செயல் வழி நீதியும் நியாயம். கர்த்தருடைய வழி என்பது வெறுமனே செயலில்லாத ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, அது செயல்வழி பயிற்சியாகவும் உள்ளது. Doing righteousness and justice in life. நீதியையும் நியாயத்தையும் வாழ்க்கையில் செய்வது என்பதுதான் நமது உண்மையான கடமையாக இருக்கிறது. That is, moral uprightness and justice in our daily actions are important parts of a godly life. அதாவது நமது அன்றாட செயல்களில் தார்மீக நேர்மையும் நியாயமும் ஒரு தேவபக்தியுள்ள வாழ்க்கையின் முக்கிய அங்கங்கள் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. Third, obedience precedes blessings. God's promises to Abraham are linked to his family following God's ways. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்துக்கு முந்தியதாக உள்ளது. ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த வாக்குறுதிகள் அவர் குடும்பத்தினர் தேவனுடைய வழிகளை பின்பற்றுவதோடு இணைக்கப்பட்டிருந்தன. This shows that living in harmony with God's principles prepares us to receive the fulfillment of His promise. தேவனுடைய கொள்கைக்கு இசைவாக வாழ்வது என்பது அவருடைய வாக்குறுதியின் நிறைவை பெற்றுக்கொள்ள நம்மை தயார்படுத்துகிறது என்பதை இது உணர்த்துகிறது. Fourth, God's personal relationship and accountability. This passage shows God's attention to the cry of Sodom. தேவனுடைய தனிப்பட்ட தொடர்பும் பொறுப்பு கோருதலும். சோதோமின் அழுகையை தேவன் விசாரிப்பதை இந்த பகுதி எடுத்து காட்டுகிறது. This shows that he is not detached. He hears the cry of the oppressed, takes sin seriously and acts as a righteous judge. அவர் பற்றற்றவர் அல்ல என்பதை இது குறிப்பிடுகிறது. அவர் ஒடுக்கப்பட்டவரின் அழுகுரலை கேட்கிறார், பாவத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார், மேலும் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக செயல்படுகிறார். The power of intercession. Fifth lesson, the power of intercession. Although verses 20 serve as a bridge to the next session, it also brings a profound intercessory moment. In it, Abraham, God's friend, boldly pleads for mercy on the basis of God's justice. பரிந்துரையின் வல்லமை. 5வது பாடம். வசனம் 22 அடுத்த பகுதிக்கு ஒரு பாலமாக செயல்பட்டாலும் அது ஒரு ஆழமான பரிந்துரை தருணத்தை தொடங்குகிறது. அது தேவனுடைய நண்பனான ஆபிரகாம் தேவனுடைய நீதியின் அடிப்படையில் இரக்கத்திற்காக தைரியமாய் பேரம் பேசுகிறார். This teaches us that we can boldly approach God with request for mercy even in difficult circumstances. கடினமான சூழ்நிலையில் கூட இரக்கத்திற்கான கோரிக்கைகளுடன்
நாம் தைரியமாக தேவனை அணுகலாம் என்று இது கற்பிக்கிறது. 6th and final lesson. God is just and merciful. Abraham's plea expresses a confidence that God is just and will not only destroy the righteous with wicked. 6வது பாடம், கடைசி பாடம். தேவன் நீதியுள்ளவரும் இரக்கமுள்ளவரும் ஆவார். தேவன் நீதியுள்ளவர் என்றும் அவர் நீதிமான்களை துன்மார்க்கோடு சேர்ந்து அழித்துவிட மாட்டார் என்றும் ஆபிரகாமின் மன்றாட்டு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. This context shows a God who is willing to show mercy even in the midst of great sin as long as there are righteous people. நீதிமான்கள் இருக்கும் பட்சத்தில் பெரும் பாவத்தின் மத்தியிலும் இரக்கம் காட்ட தயாராக இருக்கும் ஒரு தேவனை இந்த சூழல் காட்டுகிறது. These verses highlight the importance of a thoughtful, righteous life and the responsibility to change the environment around us for the better. முன்யோசனையுடன் கூடிய நீதியான வாழ்வின் முக்கியத்துவத்தையும் நம்மை சுற்றியுள்ள சூழலையும் நன்மைக்காக மாற்றியமைக்கும் பொறுப்பையும் இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகின்றன. An important announcement from me to the observers of this program. The Gospel Flame, an international bilingual quarterly magazine, is being printed and will be ready for distribution by 25th of May 2026, by the end of this month. If you wish to have a copy of it, please send me your address by my WhatsApp number +91 8807 338137. I repeat the number again. +91 is the country code, 8807 338137. Or you can mail me in thegospelflame@gmail.com. The Gospel Flame, all are small letters, thegospelflame@gmail.com. We can send you a copy of it to you wherever you are. ஒரு முக்கியமான அறிவிப்பு. நற்செய்தி சுடர் என்ற சர்வதேச இருமொழி காலாண்டிதழ் அச்சிடப்பட்டு 25 மே 26 அன்று விநியோகத்துக்கு தயாராகிவிடும். உங்களுக்கு அதன் பிரதி வேண்டுமென்றால் உங்கள் முகவரியை எனது வாட்ஸ்அப் எண் +91 8807 338137 என்ற எண்ணுக்கு அனுப்பவும். மறுபடியும் சொல்லுகிறேன், +91 என்பது நாட்டு கோடு, கண்ட்ரி கோடு. என்னுடைய நம்பர் 8807 338137. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கோ அல்லது thegospelflame@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ உங்கள் சொந்த முகவரி அனுப்பினால் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு இதழ் உங்களுக்கு அனுப்பப்படும். With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His Word. Next week, Lord willing, on the same day in the Genesis 18, we will examine the subsequent verses. அவருடைய வசனத்தில் வேறுபடுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் ஆதியாகமம் 18ஆம் அத்தியாயத்தின் அடுத்து வரும் வசனங்களை ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listen to this broadcast from beginning to the end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்பிமிக்க சகோதர சகோதரி யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to all of you, my dear brothers and sisters. மீண்டும் சந்திக்க வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு, என் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே.